குளிர்காலத்தில் காலில் பித்த வெடிப்பு அதிகமா இருக்கா? படுக்கும் முன்பு 10 நிமிடம் போதும், எப்போதுமே வராது. குளிர்காலத்தில் பலருக்கு பொதுவாக ஏற்படும் ஒரு தொந்தரவு கால் பித்த வெடிப்பு. காலடி பகுதியில் சருமம் உலர்ந்து சிதறி வலி வருவது மட்டுமின்றி சில சமயம் ரத்தம் வரும் வரை தீவிரமாகும். நம்மால் கவனிக்கப்படாமல் விடப்படும் சரும மாற்றம் இதுதான். ஆனால் இதற்கு பின்னால் உள்ள காரணங்களை தெரிந்து கொண்டால் தடுக்கவும் சுலபம். குளிர்காலத்தில் காற்றில் இருக்கும் ஈரப்பதம் குறைந்து விடுகிறது. அதனால் நம் உடல் சருமத்தில் இருக்கும் இயற்கை ஈரத்தன்மை விரைவாக ஆவியாக உலர்ச்சியும் கீறல்களும் உருவாகிறது. குறிப்பாக காலடி பகுதியில் சருமம் கொஞ்சம் தடிமனாக இருப்பதால் ஈரம் குறையும் போது விரைவாக பிளவு ஏற்படுகிறது. ஊதல் குளிர் அதிகமாக இருந்தாலோ அடிக்கடி குளிர்ந்த தரையில் நடப்பதாலோ இது அதிகரிக்கிறது. மற்றும் ஒரு முக்கிய காரணம் கால் பராமரிப்பு குறைவு. நாள்தோறும் தூசிப்படும் கால்களை நன்கு கழுவாமல் விட்டால் கரடுமுரடு அதிகரிக்கும். காலடியில் இறந்த செல்கள் சேர்ந்து பெருகிவிட்டால் குளிர்காற்று தாக்கத்தில் அவை உடைந்து பிளவு ஏற்படும். இதனால்தான் ரத்தம் வருவது போல வலி கூட வரும். சுவடுகள் இல்லாத அல்லது மிக கடினமான செருப்புகளை அணிவதும் கால் பித்தத்தை மோசமாக்கும். பலர் வீட்டுக்குள் பாதரட்சத்தை இல்லாமல் நடப்பது வழக்கம். தரை குளிராய் இருக்கும் நேரங்களில் இதுவும் சருமத்தில் ஒரு அதிர்ச்சி போல் செயல்பட்டு பிளவை அதிகரிக்கிறது. மேலும் நீரிழிவு நோயாளிகளுக்கு சருமம் உலர்ச்சி அதிகம் இருப்பதால் இவர்களிடம் இது விரைவாகவும் ஆழமாகவும் ஏற்படுகிறது. இது சாதாரண பிரச்சனை என்று நினைத்து கவனிக்காமல் விடக்கூடாது. ஆடும் பிளவும் பகுதிகளில் பாக்டீரியா புகுந்து தொற்று ஏற்படும் அபாயம் இருக்கிறது. காலில் வீக்கம், சிவப்பு, அதிக வலி, துர்நாற்றம் போன்றவை இருந்தால் உடனே மருத்துவரை சந்திக்க வேண்டும். இல்லை என்றால் இது காலுக்கே பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் நிலைக்கு தள்ளிவிடும். தடுக்க எளிய வழிமுறைகள் இருக்கின்றன. குளிர்காலத்தில் நாள்தோறும் தூங்க செல்லும் முன் வெதுவெதுப்பான நீரில் கால்களை 10 நிமிடங்கள் ஊற வைத்து மென்மையான தூரிகையால் கழுவ வேண்டும். அதன் பிறகு வாஸ்லின், கற்றாழை ஜெல், கிளிசரின் கலவை அல்லது காலுக்கு தனியாக கிடைக்கும் மாய்ஸ்சரைசர் ஏதாவது தடவ வேண்டும். காலடியில் கரடு முரடு அதிகம் இருந்தால் பாமிஸ்கல் கொண்டு மெதுவாக நீக்கவும். செருப்புகள் தேர்வு முக்கியம். மென்மையான காலுக்கு தக்க அளவில் இருக்கும் செருப்புகளை அணியுங்கள். வீட்டுக்குள் நடக்கும் நேரத்திலும் காலடிக்கு குளிர் தாக்காதபடி ஸ்லிப்பர்ஸ் அணிவது நல்லது. நாள் முழுவதும் நீர் குடிப்பதாலும் சரும உலர்ச்சி குறையும். குளிர்காலத்தின் உறைச்சூட்டிலிருந்து கால் சருமத்தை பாதுகாத்தாலே பிளவு, வலி, இரத்த கசிவு எல்லாம் தடுக்க முடியும்.